கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபாக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு நெடுநாளாய் தங்கி கொண்டிருக்கையில் என்று அங்கே காணப்படுகிறது. ஒரு அந்நியனான ஒராள் பார்த்த பொழுது அவர்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். நம்முடைய பிள்ளைகள் அல்லது வாலிப பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் தங்களை பிணங்கி கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. ஒன்று வரதட்சணையின் காரியமானாலும் பிரச்சனையினால் அழகில்லை என்று, வேலை இல்லை என்று, சம்பளம் குறைவென்று, ஃபுட்டு நல்லா இல்லை என்று, அப்படி பல காரியங்கள்னால குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கிறது தான் நமக்கு காண முடிகிறது. ஆனால் இங்கே காணப்படுகிறது இசகாக்கு தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான் என்று. அதனால் அவர்களுடைய இடையிலே ஒரு பிணக்கம் உண்டாயிருந்ததாக காணப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஃபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையும் 25வது வார்த்தையும் வாசிக்கும்போது அங்கே இப்படி பார்க்கிறோம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு குடும்பத்திலே ஒரு அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் விட்டு கொடுத்தலும் உண்டோ அங்கே சண்டை சச்சரவுகள் இல்லை. யார் ஒருவரை ஒருவர் அன்பு கூறாமல் எல்லாவற்றுக்கு எடுத்தாலும் குறை கொண்டு கூறிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை காண்பது ரொம்ப அரிது. அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எந்த காரியத்திலேயும் விட்டு கொடுக்கவும் அன்பு கூறவும் அதை தாங்கவும் எல்லாற்றுக்கும் நம்மை போல பிறரையும் நினைக்க வேண்டிய ஒரு கிருபை கிடைக்க நமக்கு கர்த்தரோடு ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்கும் விட்டு கொடுக்கவும் மனத்தாழ்மையோடு இருப்பதற்கும் ஒருவரை புரிந்து கொள்வதற்குமான கிருபையும் பாக்கியத்தையும் இந்த மக்களுக்கு கொடும் ஆண்டவரே. வீட்டில் உள்ள குறை ஆண்டவரை இப்போ எந்தவித சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் ஆண்டவருக்கு தேவனுடைய சமாதானம் நிரம்பிய ஒரு குடும்பமாக இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்ட பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.